ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனும் குருவும் சேர்ந்துருந்துச்சுன்னா அது பிரச்சனை ஆகிடும். ஏன்னா 2 எதிர் எதிர் கிரகங்கள் அப்படிங்கிற மனோநிலை நம்மள நிறைய பேர்த்துக்கு உண்டு. ஆனால் அப்படிலாம் கிடையாது. அதாவது குரு சுக்கிரன் சேர்ந்திருக்கிறது யோகம் தான். அசுரகுருவும் தேவகுருவும் சேர்ந்திருக்கிறத பற்றி நிறையா ஜோதிட நூல்கள் யோகமாக சொல்லுது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரனும் குருவும் சேர்ந்திருந்தா நிச்சயமாக அந்த ஜாதகன் பொருளாதாரத்தில் பெரிய அளவில் வசதியாக வருவார். இப்போ நான் வந்து சுக்கிரன் குரு என் ஜாதகத்தில் சேர்ந்துருக்கு, நான் வசதியெல்லாம் இல்லை அப்படின்னாக்கும் உங்களுக்கு இன்னும் அந்த தசையோ அந்த வயசோ அல்லது அதுக்கேற்ற டைமோ வரலன்னு அர்த்தம். ஆனால் நிச்சயமாக வாழ்நாளில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அது வரும். அதை சந்திச்சு தான் ஆனால் பொருளாதாரத்தில் மேலே வந்துடுவாங்க. சரி, ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் குரு சுக்கிரன் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அருமையான கணவர் கிடைப்பார், ரொம்ப பொறுப்பான ஒரு வாழ்க்கை அமையும், ரொம்ப பொறுமையான பொண்ணாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க. அந்த பிள்ளை வந்ததுக்கப்புறம் கணவன் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்கல்ல, ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட்டு அப்படி இருக்கும். அந்த பொண்ணு பேரில் சொத்தெல்லாம் எழுதுவாங்க. ஸோ குரு சுக்கிரன் சேர்ந்துருக்கிறது ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அது வந்து மிகப்பெரிய யோகம், தோஷம் கிடையாது.